சார் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு growth இருக்கும்ல. அந்த growth பத்தி நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்றீங்களா? எங்க சேர்மன் சார் முனியாண்டி சார் அவங்க வந்து 1989ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல எப்படின்னா, ஒரு பணம் இருந்தா தான் லேண்ட் வாங்க முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தது. சேவிங்ஸ் இருக்கணும், ஒரு அதிகமா பணம் இருக்கணும். இந்த லோ இன்கம்ல இருக்கவங்கலாம் லேண்ட் வாங்க முடியாது. அப்படிங்கிற மாரி ஒரு டைம்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஎம்ஐ ஸ்கீம்ல வந்து பிளாட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ம். ஸோ ஆரம்பத்துல ஒரு 10 வருஷம் வந்து ஃபுல்லா பண்ணது எல்லாமே இஎம்ஐ ஸ்கீம்ல தான். நெறைய லேண்ட் டெவலப்பர்ஸ் வந்து இஎம்ஐ ஸ்கீம்ல பண்ண மாட்டாங்க. ஏன்னா பணம் வரதுக்கு வெயிட் பண்ணணும். இப்ப இஎம்ஐ ஸ்கீம்ல போறோம்னா, மினிமம் வந்து ஒரு 36 மாசம், 40 மாசம் அந்த மாரி டைம் எடுக்கும். ஸோ அவ்ளோ டைம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நெறைய பேர் இஎம்ஐ ஸ்கீம்ல லேண்ட் டெவலப்பர்ஸ் போமாட்டாங்க. பட் ஆனா எங்க சேர்மன் சார் என்ன பண்ணாங்கன்னா, இஎம்ஐ ஸ்கீம் தான் பண்ணாங்க. பணம் வந்தா லேட்டா வந்தா கூட, நிலம் வாங்க முடியாதுன்னு நெனைக்கிறவங்க எல்லாம் நிலம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த மாரி இதுல பண்ணாங்க. ஸோ 89லேருந்து 2025 வரைக்குமே ஒரு 150 லேஅவுட்ஸ் மேல பண்ணியிருக்கோம். சென்னையில மட்டுமே நமக்கு வந்து ஒரு 45,000 கஸ்டமர்ஸ் பேஸ் இருக்காங்க. இது இல்லாம நெறைய லயன்ஸ் கிளப்ல சோசியல் சர்வீஸும் நாங்க எங்க கம்பெனி மூலியமா பண்ணிட்டு இருக்கோம்.